ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 62.8. ஓகேங்களா, எக்ஸ் பார் அப்படின்றத கொடுத்துட்டான். அண்ட் த சம் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் அதாவது சிக்மா எஃப் வந்து 50 அப்படின்னு கொடுத்துட்டான். கம்ப்யூட் த மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி F1 F2. இந்த F1 F2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதன்படி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். சிக்மா எஃப் ஃப்ரீக்வன்சி சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத 15 கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் மீன் எக்ஸ் பார் அப்படின்றதுக்கும் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மீன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் 62.8ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, ஸோ இதை கொடுத்துட்டு அவன் F1 F2 மிஸ்ஸிங் அதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த கிளாஸ் இன்டர்வலை எடுத்து எழுதுறேன். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே இந்த ஆர்டரில் எழுதுறேன். ஸோ 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100, 100 to 120. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். மிட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க பாருங்க. 0க்கும் 20க்கும் நடுவில் 10 கண்டுபிடிக்க முடியலன்னா 0வையும் 20யும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 20 + 40 60, 60/2 அப்படின்னா 30. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் இது மைனஸ் கிடையாது, இன்டர்வல். ஓகேங்களா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மைனஸ்னு நினச்சி -20 தானே வரும்ன்ற மாதிரி யோசிக்கலாம் கூடாது. இன்டர்வல் தான் இந்த காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 40க்கும் 60க்கும் நடுவில் இருக்கக்கூடியது மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் இதெல்லாம். ஓகேங்களா, ஸோ 80க்கும் 100க்குன்றப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் இதுதான் எனக்கு கிடைக்கும். மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தது அவன் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்கான், ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்கான், ரெண்டாவது F1 கொடுத்துருக்கான், மூணாவது 10, நாலாவது F2, அடுத்தது 7, 8. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், Fi xi. ஓகேங்களா, இது Fi, இது xi. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 50, 30 into F1, 30 F1. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 500, 70 into F2, 70 F2, 90 into 7, 630. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 880. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் Fi அப்படின்றத எழுதணும், சம்மேஷன் ஆஃப் Fi xi எழுதணும். ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாமா, ஆட் பண்ணுங்க அப்படியே. 15, 15, 15, 30, 30 நம்பர் வந்து 30. அதுக்கப்புறம் F1 இருக்குது, F2 இருக்குது. ஸோ F1 + F2 கவனமாக எழுதுங்க, ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி தான் எழுதணும். ஓகேங்களா, அடுத்தது சம்மேஷன் ஆஃப் Fi xi நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 2060. அடுத்தது F1 என்ன இருக்குது, ப்ளஸ் போட்டு எழுதுங்க, 30 F1. அடுத்தது F2னாலும் ப்ளஸ் போட்டு 70 F2. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இது நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு மீன் அப்படின்றத அவன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினாகவே கொடுத்துட்டான். இன்னொன்று சிக்மா எஃப்ஐயும் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ சிக்மா எஃப்ஐ அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் 15 கொடுத்துட்டான். பட் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 30 + F1 + F2. அப்போ அது வந்து என்னது 50க்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், F1 + F2 வந்து இந்த 30 இந்த சைடு வரும்போது என்னவா மாறும், -30ஆக மாறும். ஓகேங்களா, ஸோ அடுத்த ஸ்டெப்பு F1 + F2 = 50 - 30, 20. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா, அடுத்தது இங்கே எடுங்க. எக்ஸ் பார் அப்படின்னா என்ன ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் Fi xi டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் Fi. எக்ஸ் பாருக்கு இந்த எஃப்பும் எக்ஸும் இருக்கும்போது இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பாருக்கு 62.8ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, நம்ம அதான் எடுத்து எழுதிப்போம். மீன் வந்து 62.8. ஓகேங்களா, ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் Fi xi இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். 260 + 30 F1 + 70 F2 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் Fi
ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ 15 கொடுத்துட்டு அந்த 50யை டைரெக்டாக இங்கே போடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் நான் எழுதுகிறேன். 2060 plus 30f1 plus 70f2 equal to 62.8 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் இருக்கிற 50 இந்த சைடு போகும்போது இதோட மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் போயிடும். அடுத்தது 5வால் மல்டிபிள் பண்ணுறேன். 628 10 40க்கு 0 மீதி 4 14க்கு 4 மீதி 1 31 ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணுனா எனக்கு கிடைக்கக்கூடியது வந்து 3140. ஸோ இங்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. அப்போ நான் F1 F2 தான் வேணும் அப்படின்னா 30f1 + 70f2 இது நான் இந்த நம்பர் அப்படியே ஈக்குவல் அந்த சைடு வரும்போது என்னவா மாறும் -2060. ஸோ இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1080. என்னது 30f1 + 70f2 ஓகேங்களா? ஸோ நம்பர் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் டிவைடட் பை 10 3 நம்பரையும் 10ஆல் டிவைட் பண்ணால் 3f1 + 7f2 = 108. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னா இங்கே வந்து f1 f2 வந்து 20, 3f1 + 7f2 வந்து 108 ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இதில் f1 f2 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா இந்த 3f1 கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 3 அப்படின்றப்ப 3 × f1 + 3 × f2 = 3 × 20 60. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் செகண்ட் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷனை நான் இங்கே எழுதுகிறேன். 3f1 + 7f2 = 108 ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும், எல்லாருமே ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். 3f1 - 3f1 ஓகேங்களா? இதுதான் சைனு கேன்சல். 3f2 - 7f2 என்ன வரும் 4f2. 60 - 108 எவ்வளோ வரும் 48 ஓகேங்களா? 108லேருந்து 60 போச்சுன்னா 48. ஆனால் மைனஸ் பெரிய நம்பர் சைன் மைனஸ் மைனஸ் ரெண்டு சைடு மைனஸ் இருக்கிறதுனால f2 = மைனஸ் ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு 48 இந்த 4 இந்த சைடு வரும்போது இப்படி வரும். ஸோ f2 = எவ்வளோ வரும் எனக்கு ஆன்சர் 12 ஓகேங்களா? கட் பண்ணிங்கன்னா 144 2 4 8. ஸோ f2 = 12 எனக்கு கிடச்சிருச்சா? ஸோ இந்த சைடு நான் எழுதுகிறேன். f2 = 12 sub in first equation ஓகேங்களா? f2 வந்து 12ன்றத ஃபஸ்ட் ஈக்குவேஷன் f1 + f2 = 20ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். f1 + 12 = 20. f2க்கு பதிலாக 12 எடுத்துட்டேன். ஸோ அப்போ f1 வந்து 20 இந்த 12 இந்த சைடு வரும்போது -12 20 - 12 8 ஓகேங்களா? ஸோ f1 8 f2 வந்து 12 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவு தான் நமக்கு இந்த சம். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி லைன் போட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். The diameter of circles in mm drawn is in a design are given below. ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த டயாமீட்டர் நம்பர் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கால்குலேட் பண்ணுறதை பற்றி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம்மில் நம்மளுக்கு கிளாஸ் இன்டர்வல் அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது டயாமீட்டர் அப்படின்ற பேரில் 33 to 36, 36 to 37 to 40 கொடுத்துருக்கான். கவனமாக பார்த்து எழுதுங்க. அதுக்கப்புறம் 41 to 44, 45 to 48, 49 to 52. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம மிட் வேல்யூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? மிட் ஆஃப் எக்ஸ் 33க்கும் 36க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வந்துடும் கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வரும்? 69 வரும். ரெண்டையும் கூட்டிங்கன்னா 69 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 34.5 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் 33க்கும் 36க்கும் அதாவது 3க்கும் 6க்கும் நடுவில் 4.5 அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாலே போதும், அடுத்த நம்பர் நம்மளாவே செஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 33யோட 1.5 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 37ஓட 1.5 ஆட் பண்ணுங்கள். ஸோ 3 வழியில் எப்படி வேணாலும் நம்ம யோசிக்கலாம். 47ல் 1.5 ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது இது ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸு 3. 3யை 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5. ஸோ 1.5 ஆட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸு 5க்கும் 8க்கும் 3. 3ன்றப்ப 2ஆல் டிவைட் பண்ணால் 1.5. ஸோ அப்போ 45ல் 1.5 ஆட் பண்ணால் 46.5. ஸோ இதில் 1.5 ஆட் பண்ணால் 50.5. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மிட் ஆஃப் எக்ஸு. நெக்ஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அந்த இடத்துல எடுக்கிறேன். என்னென்ன அப்படின்னா 15, 17, 21, அதுக்கப்புறம் 22, 25. இதுதான் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன அப்படின்னா இந்த நம்பர் எல்லாம் எனக்கு மிட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நம்பராக இருக்குது, ஃப்ரீக்வன்சியும் பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை சின்ன நம்பராக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சின்ன நம்பராக மாற்றணும் அப்படின்னா நான் டி எடுக்க போகிறேன். டி வந்து எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் போடணும். இது எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுனால நானாக பர்டிகுலராக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதுவுமே பாயிண்டில் இருக்குது, நம்ம கூட்டிட்டு அதுக்கப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான வேலை அப்படின்றதுனால மிடில் நானே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னது அஸ்யூம்டு மீன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ ஈக்குவல் டு 42.5 அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பாருங்கள் ஈக்குவல் இன்டர்வலில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது 4, இதுக்கு இது 4, இதுக்கு 4, இதுக்கும் 4. அப்போ நான் என்ன பண்ணலாம், டிவைடட் பை 4 போடலாமா? ஸோ இந்த 4ன்றத சி அப்படின்ற பேரில் நான் வைக்கிறேன். ஸோ சி ஈக்குவல் டு 4. மொத்தம் 2 வேல்யூ இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன். மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்ற ஒன்று, சின்ற ஒன்று. என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில உள்ளது 4. எல்லாத்துக்குமே 4 4ஆக இருக்கிறதுனால சி ஈக்குவல் டு 4ன்னு எடுத்து சியால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் 34 எக்ஸ்ஐன்றது 34.5, ஏன்றது 42.5. ஸோ அப்போ 34ல் வந்து 42வை சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 8. 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2, பட்டு -2. ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக கழிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி 38லேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா -4, -4ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1. 42, 42 ஜீரோன்றப்ப 0 தான் வரும். 46லேருந்து 42 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 4, 4/4 1. 50லேருந்து 42 சப்ட்ராக்ட் பண்ணிங்க, அதாவது 0.5 நான் மைண்டில் வைக்கல, ஏன்னா 0.5 0.5 கேன்சல்னு வச்சுக்கோங்க. 50லேருந்து 42 எடுத்திங்கன்னா 8, 8ஐ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ இது கண்டிப்பாக 0. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ. ஓகேங்களா? எஃப்ஐயும் டிஐயும். ஸோ இது எஃப், இது டி மல்டிபிள் பண்ணினேன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு? 30 மைனஸ் 30. இதே மல்டிப்ளை பண்ணால் -70. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. 1 × 22 22, 2 × 25 50. அடுத்தது நான் கண்டுபிடிக்க போகிறது எஃப்ஐடிஐ ஸ்கொயர். டிஐன்றது 2னா -2னா டிஐ ஸ்கொயர் 4, 4 × 15 60, 1 × 17 17, அதாவது 1 ஸ்கொயர் அப்படின்றப்ப -1ன்றது +1ஆக மாறும். 0வால் எதை மல்டிபிள் பண்ணாலும் 0. 1 ஸ்கொயர் 1, 1 × 22 22, 2 ஸ்கொயர் 4, 4 × 25 100. ஓகேங்களா? ஸோ இப்போ
இதை நான் ஆட் பண்ண போகிறேன். FIDIன்றதை ஆட் பண்ணுறேன். 47 இங்கே வந்து 77 சரி 72 47 72 ஸோ 25 சம்மேஷன் ஆஃப் FIDI சிக்மா FIDI 22 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது சிக்மா FIDI ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 100 122 139 199 ஸோ 199 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது எனக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்டு டீவியேஷன் கேட்டிருக்கான். ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னா நம்ம இங்கே ஃபார்முலாவில் சிலாம் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம், சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்றதான் ஃபார்முலா. சிக்மா FIDI ஸ்கொயர் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆர் கேபிட்டல் என் எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் சிக்மா FIDI by சிக்மா எஃப் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் சி வந்து இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சிக்கு பதிலாக 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா FIDI ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது, 199. சம்மேஷன் ஆஃப் எஃப் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. 15 17 32 53 75 100. ஓகேங்களா? ஸோ சிக்மா எஃப்ன்றது 100. ஓகேங்களா? ஸோ அப்போ டிவைடட் பை 100 மைனஸ் சிக்மா FIDI பை சிக்மா எஃப். FIDI அப்படின்றது 22, சிக்மா எஃப்ன்றது 100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவில் அந்த டேட்டாவை அப்படியே போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் டிவைட் பண்ணினேன் அப்படின்னா 4 இன்ட்டு இது 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.99 நம்மளுக்கு ஜீரோவால் ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். அதனால் இதே நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது 0.22 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.99 மைனஸ் 0.22 ஹோல் ஸ்கொயர். சாரி, சிக்மா FIDI இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு. இது 5 தான் 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் 30 மைனஸ் 47 இங்கே வந்து ப்ளஸ் 50. அப்போ என்னது ப்ளஸ் 3 வரும். அதோட 22 ஆட் பண்ணால் 25. நான் ஆட் பண்ணாமல் 22 அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது 25 அப்படின்றப்ப இங்கே எனக்கு 25ன்னு வரும். இங்கே வந்து 0.25 ஹோல் ஸ்கொயர். 0.25 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது, அதாவது 25 ஸ்கொயர் அப்படின்றது 625. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வரணும். எனக்கு 625ன்றது 25ஓட ஸ்கொயர். ஸோ 2 டிஜிட்டு அதை ஸ்கொயர் பண்ணால் 4 டிஜிட் அப்படின்றப்போ ஒரு ஜீரோவை ஆட் பண்ணி இதை நான் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனது 0.0625 அப்படின்றது தான் இதுக்கான ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ 1.99லேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இதை நான் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து இதுலேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். சைடில் எழுதி பாருங்கள். 1.99 அப்படின்றத 0.0625 அப்படின்றப்ப இன்னும் 2 ஜீரோ கொடுத்துருங்க. சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். 10ல் 5 போச்சுன்னா 5, 9ல் 2 போச்சுன்னா 7, 8ல் 6 போச்சுன்னா 2, அகைன் 9 1 பாயிண்ட். ஓகேங்களா? 1.9275 அப்படின்றது ஆன்சர். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 1.9275. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 1.9275 நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? 1.9275 ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது 1 தான். ஸோ 1 1 1 0. அடுத்தது டபுள் டிஜிட் இறக்குறோம். இங்கே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த 1 நான் டபுள் ஆக்குனா 2ன்னு வரும். ஸோ 2 பக்கத்தில் எனக்கு 4 போட்டால் கூட என்ன வரும், 40 80 96 வரும். ஓகேங்களா? ஸோ 4 போட்டால் கூட எனக்கு வராது, 96 வந்துடும். அப்போ நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக 3 தான் போட போகிறேன். ஸோ 3 போட்டிங்கன்னா 3 3s are 6, 2 3s are 6. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 26. ஓகேங்களா? 92 வரும். அடுத்தது 5. ஸோ இப்போ 1.13 அப்படின்றத நான் 26ன்னு போட்டுவிட்டேன். 26 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டாலும் அதை அங்கே போடுவேன். அதை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பரை விட சின்ன நம்பர் தான் எனக்கு ஆன்சராக வரணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு 3 போட்டேன் அப்படின்னா, சாரி 3 ஆல்ரெடி போட்டேன். இங்கே வந்து 2000 வருது. இங்கே வந்து அப்போ 2000னா 5 போட்டாலே 1000 தான் வரும். 9 போட்டால் 70.
63 அது ஒரு 18 3 24 9 போட்டாலும் செட் ஆகுமே. ஸோ நான் 9 போட்டு பார்க்குறேன். 9 9s are 81, again 8, 6 9s are 54, 54 plus 8 is 62க்கு 6, அடுத்தது 2 9s are 18, 18 plus 6 24, ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு 1.39 அப்படின்றது கரெக்டாக வந்துருச்சு. அகைன் 5ல் 1 போச்சுன்னா 4, 7ல் 2 போச்சுன்னா 5, இது வந்து 254, ஓகேங்களா. ரிமைண்டர். ஸோ வேணும்னா நம்ம இன்னொரு நம்பர் வேணும்னா ஒரு 00 போட்டுக்கோங்க. இங்கே 139 அப்படியே டபுள் ஆக்குங்க. 8 7 2, ஓகேங்களா. 278. ஸோ 278 பக்கத்தில் நான் இங்கே என்ன நம்பர் போடலாம், அதே 9 போடலாம்னு நினைக்கிறேன். $81, அகைன் 8, 8க்கு 8, 71க்கு 7, 18, 25, ஓகேங்களா. ஸோ எனக்கு இதை சப்ட்ராக்ட் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. எனக்கு ட்ரிபிள் டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து 1.399 அப்படின்றது தான் இதோட ஸ்கொயர் ரூட், ஓகேங்களா. ஸோ அப்போ 4 into 1.399, ஓகேங்களா. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. அதனால் இந்த சைன் போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36, 3, 39, 3, 15, 5, ஓகேங்களா. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5.596 அப்படின்றது தான் சிக்மா அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது, ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் எனக்கு கொடுத்துருக்க இந்த சம்மு. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடன்னு வேகமாக செஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸோ எனக்கு வீடியோவாக போடுறதுக்கு இங்கே 10-11 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபாஸ்ட்டாக செஞ்சு பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இதில் செட் ஆகும், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கிவன் பிலோ, ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. கேன்றது 2 இருக்குது, 2Kன்றது 1, 3Kன்றது 1, 4Kன்றது 1, 5Kன்றது 1, 6Kன்றது 1. In the table, K is a positive integer, has a variance of 160. ஸோ இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 160. டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் கே. கே என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க, ஓகேங்களா. இதோட வேரியன்ஸ் வந்து 160 இருந்துச்சு அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன அப்படின்றதா கொஸ்டின். இதைத்தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம்மு. தேர்ட் சம்மில் கொடுத்துருக்கத எக்ஸ் அப்படின்றத எடுத்து எழுதுகிறேன். எக்ஸ் வந்து கே, 2K, 3K, 4K, 5K, 6K, ஓகேங்களா. இது வந்து எக்ஸ். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. கேன்றது 2, 2Kன்றது 1, எல்லாமே 1, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சியோட கூட்டல் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். சம்மேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 7 அப்படின்றது கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் எஃப்ஐ எக்ஸ்ஐ, ஓகேங்களா. அதாவது இது எஃப்ஐ, இது எக்ஸ்ஐ அப்படின்னா எஃப்ஐ எக்ஸ்ஐ இதை மல்டிபிள் பண்ணணும். 2 into K, 2K, 1 into 2K, 1 into 3K, 1 into 4K, 1 into 5K, 1 into 6K. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எஃப்ஐ எக்ஸ்ஐ, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ கூட்டுங்க. 2 4 7 11 16 22. ஸோ 22K அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறது எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர். ஸோ எக்ஸ்ஐன்றது கே, எஃப்ஐன்றது 2, கேவை ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர் இன்ட்டு 2 என்ன வரும், 2K ஸ்கொயர். இங்கே வந்து 2Kவை ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் இன்ட்டு கே ஸ்கொயர். ஸோ 4K ஸ்கொயர்னு வரும். எக்ஸு மட்டுமே ஸ்கொயர் பண்ணால் 4K ஸ்கொயர் இன்ட்டு 1, 4K ஸ்கொயர்.
3kவை ஸ்கொயர் பண்ணால் 3 இன்ட்டு 3 9k இன்ட்டு k ஸ்கொயர். ஸோ 9k ஸ்கொயர். அதே மாதிரி 4kவை ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 4 16k ஸ்கொயர். 5kன்றப்போ 5 இன்ட்டு 5 25k ஸ்கொயர். 6ன்றப்போ 6 இன்ட்டு 6 36k ஸ்கொயர். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 6 15 31 67 87 92k ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. என்னது? சம்மேஷன் ஆஃப் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா எஃப்ஐஎக்ஸை ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இங்கே வந்து எக்ஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப் வந்து 7 இது கேபிட்டல் என் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மூணையும் வச்சு நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா என்ன? சிக்மாவுக்கு ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு தேவை சிக்மா கிடையாது. அவன் கேட்டிருக்கிறது என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். வேரியன்ஸ் ஈக்குவல் டு 160. வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 160 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது சிக்மா அப்படின்னா சிக்மா ஸ்கொயராக மாற்றுறேன் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் பண்ணனா இந்த ப்ராக்கெட்டும் ஸ்கொயரும் கட் ஆகுமா? ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என் மைனஸ் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், இங்கே ஸ்கொயர்கிட்ட கேன்சல் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் இது கிடைக்கும். இந்த ஸ்கொயர் பண்ணினேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு இது கிடைக்கும். ஸோ இப்போ எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் என்ன இருக்குது? 92k ஸ்கொயர் பை கேபிட்டல் என்னன்றது வேறு ஒன்றும் கிடையாது, சிக்மா எஃப்ஐ தான் 7. ஓகேங்களா? மைனஸ் சிக்மா எஃப்ஐ எக்ஸ்ஐ இங்கே இருக்குது 22k பை கேபிட்டல் என் 7 ஹோல் ஸ்கொயர். சிக்மா ஸ்கொயருக்கு நம்மளுக்கு 160 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் நான் சிம்ப்ளை பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து 7 ஸ்கொயர் அப்படின்னா 49 வரும். அப்போ இதையும் நான் 49ஆக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 7ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே 7ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கேயும் 7 ஸ்கொயர் அப்படின்றப்ப 49 எனக்கு கிடச்சிடும். மேலே 92 இன்ட்டு 7 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 7s are 14 1 63 64 அப்புறமா ஒரு கே ஸ்கொயர். ஓகேங்களா? 92 இன்ட்டு 7k ஸ்கொயர் இது மைனஸ் 22k ஹோல் ஸ்கொயர். 22 அப்படின்றது 484. ஓகேங்களா? கே ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் 644 மைனஸ் 484 என்ன வரும்? ஸோ இதுலேருந்து ஒரு 60 ஆட் பண்ணால் 544 கிடைக்கும். அப்போ 160 டிவைடட் பை 19k ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஸோ இதில் இருந்து அதாவது நம்பர்ஸை மட்டும்தான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 644 484 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 14ல் 6 5ல் 1 போட்டால் 160. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர்லேருந்து நம்பரை மட்டும் கேன்சல் பண்ண சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கே ஸ்கொயரை அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் 180. ஓகேங்களா? ஸோ அப்போ 180 இங்கேயே நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 49 இந்த சைடு போகும்போது கே ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் 49 உங்களுக்கு எது புரியலைன்னா கூட 49 இந்த சைடு ஃபஸ்ட்டு கொண்டு போயிருங்க. அதாவது இந்த சைடு அடுத்த ஸ்டெப்பு 49 இன்ட்டு 60 160 ஈக்குவல் டு 160k ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதுனீங்கன்னா 160 கேன்சல் பண்ணால் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஓகேங்களா? ஆக்சுவலாக இதை கேன்சல் பண்ண பிறகு 1 இருக்கதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் 49 கிராஸாக இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்போ கே ஈக்குவல் டு என்ன வரும்? 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூ எப்போவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்படின்றதுனால கே இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்ற ஆன்சரை இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஸ்டின் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கு ஃபார்முலா இந்த இடத்துல எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எஃப்ஐ டிஐ யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்பர் எல்லாம் சின்னதாகவே இருக்கிறதுனால 1 2 3 4 இந்த மாதிரி இருக்குது. 1 1லேயே இருக்கிறதுனால டேரெக்டாக நான் எஃப்ஐ எக்ஸ்ஐயே எழுதுகிறேன். டி கண்டுபிடிக்கின்ற அவசியம் கிடையாது. எப்போ நம்ம டி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ
30, 40 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா நான் டி கண்டுபிடிப்பேன். மிடில் இருந்து எக்ஸ் பாரை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? எக்ஸ் பாரை கண்டுபிடிச்சி எக்ஸில் இருந்து அதை அசியூம்டு மீனை சப்ட்ராக்ட் பண்ணலாம் 2 மெத்தடில். ஸோ இங்கே வந்து எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுனால நான் டி கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக எஃப்ஐ எக்ஸ்ஐ எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலாலாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் கரெக்டாக இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். பட் எனக்கு வந்து சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் வந்து 160 அவனே கொடுத்ததுனால ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஃபார்முலாவில் இருந்து வேரியன்ஸ்க்கான ஃபார்முலாவுக்கு நான் மாறுதேன். ஓகேங்களா? ஸோ வேரியன்ஸ்னால் சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்டு டீவியேஷன்னா சிக்மா. அப்போ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலானா இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்கே நான் ஸ்கொயர் பண்ணினேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே இங்கே மேலே கண்டுபிடிச்சா டேட்டாவை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் 0 டிகிரிஸ் சாரி டிகிரி செல்சியஸ்னால் இதுதான் இஸ் 5. ஓகேங்களா? இஃப் த டேட்டா வேர் கன்வெர்டட் இன்டு டிகிரி ஃபாரன்ஹீட் தென் வாட் இஸ் த வேரியன்ஸ்? ஓகேங்களா? டிகிரி செல்சியஸ்லேருந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றினா அதோட வேரியன்ஸ் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம இந்த 4th சம்மை பார்ப்போம். ஓகே, 4th சம்மு அவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் ஆஃப் சம் டெம்பரேச்சர் டேட்டா இன் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் ஆர் ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ் மாற்றணும்னா நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு மாற்றக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபேரன்ஹீட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு செல்சியஸாக மாறிடும். ஓகேங்களா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் செல்சியஸை கொடுத்துருக்காங்க, ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப் தான் நான் கண்டுபிடிக்கணும். அதனால் எஃப்பை நான் வைக்கணும். அப்படின்றப்ப இந்த 5/9 கிராஸாக கொண்டு போனால் என்ன வரும்? சி 9/5. ஓகேங்களா? இது வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழியாக மாறும். அதுக்கப்புறம் பாருங்கள் மீதி என்ன இருக்குது? எஃப் மைனஸ் 32. எனக்கு தேவை எஃப் மட்டும். அந்த -32 இந்த சைடு போகும்போது எப்படி வரும் எனக்கு? ஸோ சி இன்ட்டு 9/5 9/5சின்னு மாற்றிருக்கேன். -32 அந்த சைடு போகும்போது +32ன்னு வரும். இது வந்து சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. இது ஃபேரன்ஹீட் டு செல்சியஸ் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலாவும் டேரெக்டாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வேணாலும் இப்போ எனக்கு செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட்னா டேரெக்டாக இந்த ஃபார்முலாவே நம்ம எழுதினாலும் தப்பு கிடையாது. இதை எழுதி இதுலேருந்து தான் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இதை டேரெக்டாக எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதை நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? செல்சியஸ் ஃபேரன்ஹீட். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் நான் கொடுத்துட்டான். இப்போ நியூ ஸ்டாண்டர்டு டீவியேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா செல்சியஸில் கொடுத்து ஃபேரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நியூ ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபார்முலா 9/5 இன்ட்டு சி எல்லா டேட்டாவையும் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அதை தான் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த 5ன்றது நமக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷன். பட் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்றத ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். deviation of some standard if the data were converted into degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது கன்வெர்ஷன் வந்து செல்சியஸை ஃபேரன்ஹீட்டாக மாற்றுறோம். பட் செல்சியஸாக இருக்கும்போது எனக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5. ஓகேங்களா? ஸோ அப்போ செல்சியஸ்க்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 5 அப்படின்றத இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? +32. இப்போ ஒன்று கவனிங்க. நம்ம ஸ்டாண்டர்டு டீவியேஷனை பொறுத்த வரைக்கும் டேட்டாவில் ஏதாவது மல்டிப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் ஸ்டாண்டர்டு டீவியேஷனில் அதே சேஞ்சஸ் நடக்கும். பட் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்டு டீவியேஷனில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்ற எந்த சேஞ்சும் நடக்காது. ஸோ அப்போ 32 ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலைன்னாலும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. அப்படின்றதுனால இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன்.
ஸோ இதை மட்டும் எடுங்க, 5யும் 5யும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்மா ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 9 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன, இது வந்து செல்சியஸாக இருக்கும்போது, டேட்டாவெல்லாம் செல்சியஸில் இருக்கும்போது அதற்கான ஸ்டாண்டர்டு டீவியேஷன் சிக்மா வந்து 5. இந்த சிக்மா வந்து இந்த செல்சியஸாக ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம், கொடுக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஃபாரன்ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 9. பட் கேட்டிருக்கிறது வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். அப்போ 9 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 9 ஸ்கொயர் அப்படின்றது 81. ஸோ அவங்க கேட்டிருக்க வேரியன்ஸ் அப்படின்றது இதுதான் 81 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இஃப் ஃபார் எ டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 43 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 18. ஓகேங்களா? என் வந்து 18. ஃபைண்ட் த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீனுக்கான ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் பை என் தான். இதுதான் சிக்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமா? நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபிஃப்த்து சம்மு கிவன் டேட்டா என்னன்னு பாருங்கள். சிக்மா எக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் 5 வந்து 3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? அடுத்த ரெண்டாவது டேட்டா எழுதிக்கிறேன். சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 43ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 5 சிக்மாவை உள்ளே பெருக்கி விட போகிறேன். சிக்மா இன்ட்டு எக்ஸ் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா இன்ட்டு 5 சிக்மா 5 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ சிக்மா எக்ஸுன்றது அப்படியே இருக்கும். சிக்மா 5னா எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனை 5 இருக்கும். ஸோ அந்த இடத்துல எக்ஸுன்றது என்னு நம்ம அவன் கொடுத்துருக்கான். என்னு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 18 அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஸ்டின்லேயே வந்து டோட்டல் நம்பர் அப்படின்றது 18 கொடுத்துட்டான். ஸோ அப்போ எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்கும், 18 எக்ஸ் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் 5ன்றது எத்தனை 5 இருக்கும், 18 5 இருக்கும். ஸோ மைனஸ் சிக்மா 5ன்றதை 5 இன்ட்டு 18 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா n ஈக்குவல் டு 18. ஸோ சிக்மா 5ன்றது எல்லா 5ஐயும் கூட்டுங்க அப்படின்றப்ப எத்தனை 5 இருக்குது, n எத்தனையோ அத்தனை 5 இருக்கும். ஸோ அதனால தான் 5 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ சிக்மா எக்ஸ் 5 இன்ட்டு 18 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது, 8 40 90 வரும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு சிக்மா எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த மைனஸ் 90 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 90யாக மாறும். அடுத்த ஸ்டெப்பு 93. ஸோ என்னது, சிக்மா எக்ஸ் வந்து 93. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல எழுத போகிறேன். இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படி ஃபஸ்ட்டு இதை நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றப்ப 25 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ 10 எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு 43. ஒன்றும் இல்லை, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி இதை மட்டும் விரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ் சிக்மா காமன், சிக்மாவை உள்ள எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணி விட்றேன். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 25 சிக்மா 25 மைனஸ் சிக்மா 10x ஈக்குவல் டு 43. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா 25ன்றது இங்கே நம்ம எப்படி சிக்மா 5 இன்ட்டு 18 எழுதுனோமோ அதே மாதிரி 25 இன்ட்டு 18 n ஈக்குவல் டு 18ன்றனால மைனஸ் 10 வெளியே எடுத்துட்டா 10 இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 43. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், சிக்மா எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். அது எது ஃபுல்லாமே எழுதலாமா? ஸோ 25 இன்ட்டு 4 25 இன்ட்டு 4 எவ்வளோ வரும், 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 4 சார் 16, அடுத்து 2 5. ஓகேங்களா? 450 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். 25 இன்ட்டு 18 அதே மாதிரி மைனஸ் 10. இப்போ மீதி என்ன இருக்குது, சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸுக்கு இங்கே 93 இருக்கா? ஸோ அப்போ சிக்மா எக்ஸுக்கு பதிலாக நான் அந்த இடத்துல 93 எழுதலாமா? ஈக்குவல் டு 43. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 450 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 930 ஈக்குவல் டு 43. ஸோ இப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ப்ளஸ் 450
450 மைனஸ் 930. ஸோ 450 ஆட் பண்ணால் 900, அதோட ஒரு 30 980 418 வரும். ஸோ பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -418 வரும். அதாவது இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணேன் எனக்கு அப்படின்னா -480 அப்படின்றது ஆன்சராக வரும். இந்த -480 அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? 43 + 480 அப்படின்னு வரும். ஸோ இதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 523 சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 523. ஓகேங்களா? ஸோ சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு அவன் என்ன கேட்டிருந்தான் கொஸ்டினில்? மீன் அண்ட் ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா? மீன் அப்படின்றது சிக்மா எக்ஸ். ஓகேங்களா? அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இதுதான் மீனுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சிக்மா எக்ஸுன்றது 93, என் வந்து 18. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணுங்க அப்படின்னா 3 டேபிளால் கட் பண்ணுறேன். 6 3s are 18. இதை கட் பண்ணால் 31. ஸோ அப்போ 31/6. அகைன் 6 டேபிளால் கட் பண்ணுறேன். 5 6s are 30. அடுத்தது 1 இருக்குது. ஸோ அப்போ 1 0 ஆட் பண்ணால் 10ல் எத்தனை 6 இருக்குது? 1 6 இருக்குது. அடுத்தது 40 40ல் 6 6s are 36. அடுத்தது 4 0 40 6 6 are 36. ஓகேங்களா? ஸோ அப்போ 5.166 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார் வந்து 5.17 அப்படின்னு எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் பார். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் எனக்கு கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுத போகிறேன். என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? 523. என்னன்றது நம்மளுக்கு ஏற்கனவே 18 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 523 டிவைடட் பை 18 மைனஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது? சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் பை என் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் பார்ன்றது சிக்மா எக்ஸ் பை என், அதாவது 5.17. ஸோ அப்போ 5.17 ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிடலாம், டேரெக்டாகவே இங்கே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இங்கே முன்னாடி செஞ்ச மாதிரி 3 டேபிளில் கட் பண்ணுறேன். 6 3s are 18. இங்கே கட் பண்ணேன் அப்படின்னா 133. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22. 22ல் எத்தனை இருக்குது? 7 3s are 21. அடுத்து 13. 4 3s are 12. அடுத்து 3 3 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எழுதுறேன்? இதே இதை 174.33 divided by 6 minus 5.17 whole square. ஸ்டூடெண்ட் இது வந்து 1 by 1 எழுதணும் அவசியமே இல்லை. டேரெக்டாக 18 கட் பண்ண முடிஞ்ச ஆன்சர் எழுதினாலும் சரி தான். இல்லை இதே இடத்துல நான் 6 இந்த இடத்துல கட் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல கட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் மேலே மேலே எழுதும்போது ஓவர் ரைட்டெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே கீழே எழுதுறேன். ஓகேங்களா? 166 2 6 are 12. அடுத்து 54 9 6 are 54 டாட் 29.06 அப்படின்றது ஆன்சராக வரும். இது வந்து 5.17 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 5.17 அப்படின்றதோட ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்க. 517 × 517 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2,67,269 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29.06 மைனஸ் 29.06ல் இருந்து 26.729 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். எனக்கு வந்து 2.3331 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.3331 அப்படின்றத எழுதிட்டு இப்போ இதுக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷன், இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னா 2.3331 அப்படின்றதுக்கான ஸ்கொயர் ரூட் இங்கே வந்து எழுதிக்கிறேன். இதுக்கான ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் 1 1 சார் 1. ஓகேங்களா? ஸோ ஒரு 2ல் 1 போச்சுன்னா 1 பாயிண்ட் இருக்கிறனால பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்து டபுள் டிஜிட்டே இறக்குறேன். 1ன்றது டபுள் ஆகுது. 2 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டால் தான். ஏன்னா 25 5s are 125 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 133 25 அப்படின்றப்ப 8 அகைன் ஒரு 33 இறக்குறேன். ஸோ இப்போ 1 5ன்றதை 30. ஓகேங்களா?
ஸோ இது பக்கத்தில் நான் வந்து 3 போட்டேன்னா 900க்கு போயிடும். 2 போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 230 60. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 200 கரெக்ட் தான் 27 அப்படின்னு வரும் ஓகேங்களா. 227 வரும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 227. எனக்கு இதுக்கு மேலே நம்ம செய்யணும்னு நினச்சாலும் சரி தான், இல்லை இதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன்னு நினச்சாலும் ஓகே தான். இன்னும் கூட செஞ்சுருவோம். ஸோ 227 அப்படின்றப்ப அகைன் ஒரு டபுள் ஜீரோ இறக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 152 அப்படின்றத 354 அப்படின்னு மாற்றிட்டு சாரி 304 ஓகேங்களா. 152 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 304. ஸோ இது பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இங்கே எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டு நான் வந்து 8 போட்டேன் அப்படின்னா 24, 7 போட்டேன் அப்படின்னா 21 தான் வரும் ஓகேங்களா. அப்போ நான் 7 போடுறது எனக்கு செட் ஆகும் ஓகேங்களா. ஸோ 7 7s are 49, again 4 28, 32க்கு 2 again 3 3 4 3 7s are 21 ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்துருச்சு. இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10ல் 1 1 6ல் 3 போச்சுன்னா 3 2ல் 1 போச்சுன்னா 1 ஓகேங்களா. ஸோ இது எனக்கு இன்னும் வருது. இன்னும் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் செய்யணும். ஆனால் எனக்கு வந்து இப்போயே 1.527 வந்துருச்சு ஓகேங்களா. இதை நான் அப்ராக்சிமேட்டாக எடுக்கணும்னா 1.527 அப்படின்றத 3ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1.53 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ப்ரைஸஸ் ஆஃப் பீனட் பேக்கெட்ஸ் இன் வேரியஸ் பிளேசஸ் ஆஃப் 2 cities ஆர் given below ஓகேங்களா. இன் விச் சிட்டி ப்ரைஸஸ் வேர் மோர் ஸ்டேபிள். ஸோ 2 சிட்டியில் ஏபி 2 சிட்டி கொடுத்துருக்காங்க. 2 சிட்டியில் எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதோட வேரியன்ஸ் கம்மியோ அதுதான் வந்து ஸ்டேபிள் அப்படின்றது தான் நம்ம ஃபைனலாக கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே அதாவது சிட்டி ஏக்கும் சிட்டி பிக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சம்மு. 6th சம்மில் சிட்டி ஏ ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறேன், XIன்னு எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்க டேட்டாலாம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து 20, 22, 19, 23, 16 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து சிக்மா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால நான் டிஐ கண்டுபிடிக்கிறேன். அதாவது இதுதான் வந்து எக்ஸ்ஐனா இது டிஐ கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டிஐ அப்படின்றப்ப நான் என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பார் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையுமே எக்ஸை கூட்டணும். ஸோ அப்போ எக்ஸ் பார் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். 20, 42, 52, 61, 84, 90, 100 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ 100 அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, சிக்மா எக்ஸ்ஐ. ஸோ எனக்கு ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என் ஓகேங்களா. ஸோ அப்போ சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்றது 100, என்னன்றது 1 2 3 4 5 டேட்டா 5 அப்படின்றப்ப கட் பண்ணால் 20 அப்படின்றதான் எக்ஸ் பார் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிஐ அப்படின்றதுல எக்ஸ் மைனஸ் 20 அப்படின்னு எழுதலாமா. இது கூட தேவையில்லை. ஸோ எக்ஸ் மைனஸ் 20 ஏன்னா 20ன்றது என்னது எனக்கு மீன் ஓகேங்களா. அப்போ 20 மைனஸ் 20 0, 22 மைனஸ் 20 அப்படின்றது 2, 19 மைனஸ் 20 அப்படின்றது -1, 23 மைனஸ் 20 3, 16 மைனஸ் 20 -4 ஓகேங்களா. இதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் ஓகேங்களா. அடுத்தது டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிஐ ஸ்கொயர்னா 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இது எல்லாத்தையும் கூட்டினா 20 + 9 10 30 ஓகேங்களா. சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்னா 30 ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் தான் சிட்டி ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு நான் சிக்மா கண்டுபிடிக்கலாமா, கீழே எழுதுறேன். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன், அதாவது சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா.
சிக்மா டிஐ அப்படின்றது இதுதான். நம்மளுக்கு வந்து கூட்டுனீங்கன்னா 0 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் இருக்கு. 30/nன்றது எவ்வளவு? 5 மைனஸ் 0. ஸோ இதை கட் பண்ணால் எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். 2.45 அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சிக்மா வந்து 2.45. நெக்ஸ்ட் அவன் கேட்டிருக்கிறது என்னது? எக்ஸ் பார் அப்படின்றது சிக்மா எக்ஸ்ஐ பை என் சிக்மா எக்ஸ்ஐன்றது 75. ஓகேங்களா? அதான் சிக்மா எக்ஸ்ன்றது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு அர்த்தம் 75. நம்பர் ஆஃப் 5 வந்து 5 நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ 75 இதையும் கட் பண்ணிங்கன்னா 15 5s are 75. ஸோ அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 15. அதான் எழுதுறேன் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15. இப்போ 10லேருந்து 15 சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 5. 20லேருந்து 15னா 5. 18லேருந்து 15னா 3. 12லேருந்து மைனஸ் 15 அப்படின்னா மைனஸ் 3. 15 டு 15 0. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா டிஐ வந்து கண்டிப்பாக 0. அடுத்தது டிஐ ஸ்கொயர் எழுதுங்க. 5 ஸ்கொயர் அப்படின்றப்ப மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் ப்ளஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 50. அடுத்து ஒரு 18 68. என்னது? சிக்மா டிஐ ஸ்கொயர் அப்படின்றது 68. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா எழுதலாமா? இங்கே எழுதின மாதிரியே தான் இங்கேயும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்க டேட்டாவை எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா டிஐ ஸ்கொயர் இங்கே இருக்குது 68/5 மைனஸ் சிக்மா டிஐ இதெல்லாம் 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது மட்டும்தான் இருக்குது. கட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? 155 அகெயின் 18ல் 3 5 அடுத்தது 3ன்றப்போ 6 5s are 30. ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13/6 அப்படின்றது வரும். இதை கட் பண்ணால் 13.6 அப்படின்றத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ சைடில் யூஸ் பண்ணுறேன். 13.6 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்டு. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி டபுள் டிஜிட்னா 3 எடுக்கிறேன். 3 3s are 9 அகெயின் 4 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ 6ன்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? அகெயின் ஒரு 6 இதை டபுள் ஆக்கிட்டேன். 6க்கு பக்கத்தில் என்ன போடுறோமோ அதுதான் இங்கே வரும். நான் 6 போட்டேன் அப்படின்னா 7 7s are 49 அது வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ 6 தான் போட முடியும். நான் 6 போடுறேன். 6 6 are 36. 6 6 are 36 ப்ளஸ் 9 39. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 39 வருது. இது வந்து என்னென்னா வெறும் 6 மட்டும் இறக்கக்கூடாது, டபுளாக தான் இறக்கணும். ஸோ அப்போ 60 60ன்னு இறக்குறேன். ஓகேங்களா? இதே நான் 7 போட்டேன் அப்படின்னா 7 7s are 49 வரும். அடுத்து 7 6 are 42 அதுக்கப்புறம் 46 தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு கரெக்டானது. இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு பாருங்கள். 460 மைனஸ் 396. ஓகேங்களா? இது ஒரு 4 அது ஒரு 60 64. அடுத்தது ஒரு டபுள் 0 இறக்கிருங்க. இங்கே 3 6 நான் 72ன்னு போடுறேன். 72 பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் அந்த 64க்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 7s are 48. 8ன்னு போட்டிங்கன்னா 7 8s are 56. 9 போட்டிங்கன்னா 63 தாண்டி போயிடும். ஓகேங்களா? அப்போ 8 தான் செட் ஆகும். ஸோ இங்கேயும் 8 8 8s are 64 6 ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணக்கூடிய நம்பரை இங்கேயும் தான் வரும். இந்த நம்பர் நான் வந்து 7 யோசித்தேன்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் அந்த 7ஐ மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 49 வரும். 64க்கு உள்ளே தான் இருக்குது. அடுத்தது 9 நான் போட்டேன். 9ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 63ன்னு வரும். ஸோ உள்ளே தான். பட் ஆனால் இந்த பக்கத்தில் ஒரு 9 போட்டிங்கன்னா இதெல்லாம் 81 அந்த மாதிரி போகும்போது 63ன்றது 64 தாண்டியே போயிடும். ஸோ அப்போ 9 செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 8ஐ நான் எடுத்து போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும் அவசியமே இல்லை. நம்மளுக்கு தேவை இந்த நம்பர் இருந்தால் போதும். ஸோ 3.68 அப்படின்றது தான் என்னது? இந்த சிக்மாவோட ஆன்சர் 3.68. ஓகேங்களா? ஸோ இது வந்து சிட்டி பிக்கு, இது வந்து சிட்டி ஏக்கு. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் எடுக்கிறேன். சிக்மா பி டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி நான் என்ன எழுதுறேன்? சிக்மா பின்றது 3.68 டிவைடட் பை எக்ஸ் பார் இதுக்குரியது எவ்வளவு? 15.
இன்ட்டு 100%. ஓகேங்களா? கட் பண்ணேன் அப்படின்னா 3 5s are 15, 20 5s are 100. ஓகேங்களா? ஸோ இதை 3ஆல் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 20ஆல் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அகைன் 3 நான் இங்கே கட் பண்ணுறேன். 133.23 are 6, 2 3 are 6, அடுத்து 2 வருது 6, 1.226 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒரு 0 வேறு இருக்குது. ஓகேங்களா? மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 2 6 are 12, 2 2s are 4 plus 1 5, 2 2s are 4, 1 2 2. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. பட் ஒரு 0 இங்கே இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வச்சாலே போதும். ஸோ எனக்கு வந்து ஆன்சர் 24.52 அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஸோ சிவி பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பர்சன்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சிவிஏன்னு வச்சுக்கோங்க, இது சிவிபின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிவிஏன்றதை விட சிவிபி தான் அதிகம். ஓகேங்களா? therefore சிட்டி பி தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பாருங்க. If the range and coefficient of range of the data are 20 and 0.2 respectively, அதாவது ரேஞ்ச்ன்றது 20, coefficient of rangeன்றது 0.2, then find the largest and smallest value of the data அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மு. கொடுத்துருக்கிறது ரேஞ்ச் அப்படின்றது 20ன்னு கொடுத்துட்டான். அதாவது ரேஞ்ச் அப்படின்றது 20. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.2. ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? எல் ஈக்குவல் டு என்ன, எஸ் ஈக்குவல் டு என்ன. ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் ரேஞ்ச் அப்படின்னா என்னது, லார்ஜ் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா. இதுதான் 20. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டா படி நம்ம எல் மைனஸ் எஸ் வந்து 20 அப்படின்னா இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு 0.2 ஈக்குவல் டு, ஸோ இது எல் மைனஸ் எஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? 20. அப்போ இந்த எல் மைனஸ் எஸ் இடத்துல 20 போட்டால் எனக்கு எல் பிளஸ் எஸ் கிடைக்குமா? ஸோ எல் பிளஸ் எஸ் கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன் அப்படின்றப்ப இது இந்த சைடு போய்ட்டு இது இந்த சைடு போகும். ஸோ 20 டிவைடட் பை 0.2, இங்கே 0.2 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ அப்போ மேலே கீழே 10ஆல் நான் மல்டிபிள் பண்ணலாம். இது எப்படி வரும்? 200. 20 இன்ட்டு 10 200. 0.2 இன்ட்டு 10 2ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணால் 100. ஸோ எல் பிளஸ் எஸ் வந்து எவ்வளவு? 100ன்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 20ன்றது எல் மைனஸ் எஸ் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், எல் மைனஸ் எஸ் 20, எல் ப்ளஸ் எஸ் 100. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே எழுதுங்க. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுங்க. எல் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் எல் ப்ளஸ் எல் 2l, மைனஸ் எஸ் ப்ளஸ் எஸ் கேன்சல். இதை ஆட் பண்ணால் 20 ப்ளஸ் 100 120. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது எல் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 120. இந்த 2 இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஸோ 2ஆல் கட் பண்ணால் 6 2s are 12, பக்கத்தில் 0. ஸோ எல் வந்து எனக்கு 60. ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு 60 இன் செகண்ட் ஈக்குவேஷன் இதுலேயே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ எல் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 100, எல்லுக்கு பதில் 60 போட்டேன்னா 100. ஸோ எஸ் ஈக்குவல் டு 100, இந்த எல் அந்த சைடு வரும்போது மைனஸ் 16 வரும். ஓகேங்களா? ப்ளஸ் 60 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 60, 100 மைனஸ் 60 அப்படின்றது 40.
ஓகேங்களா? ஸோ எல் ஈக்குவல் டு 60, எஸ் இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. கண்டிப்பா வீடியோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல அடுத்த சம்ல மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th மேத்ஸ் யூனிட் எக்ஸர்சைஸ் 8ல இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போறோம். பாருங்க. If two dice are rolled, then find the probability of getting the product of face value 6. ஓகேங்களா? Product of face value 6 or the difference of face values 5. இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வீடியோ பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் 2 டைஸ் ஆர் ரோல்டு அப்படின்னு சொல்லியிருக்கப்ப அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மொத்தம் 36 இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டை ஒன்றா இருக்கும்போது செகண்ட் டைலே ஒன்றா இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 3 இருக்கலாம் அப்படின்றத 6 வரைக்கும் போட்டிருப்போம். அதே இது ஃபர்ஸ்ட் டை 2 இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் ஒன்றா இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 6க்குமே பாசிபிள் போடும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது நம்பர் ஆஃப் எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இல்லாட்டி ஏபி த ஈவெண்ட். ஓகேங்களா? என்னவா எடுக்கிறேன் அப்படின்னா ஈவெண்ட் ஆஃப் getting the product of, ஓகேங்களா? அவன் அதான் கொடுத்துருக்கான், product of face value 6. ஓகேங்களா? இதைத்தான் ஏவா எடுத்திருக்கேன். அதாவது 2 நம்பரை பெருக்குனா 6 வரணும் அப்படின்றதான் அவன் கொடுத்துருக்குறான். இதுல எந்தெந்த 2 நம்பரை பெருக்குனா எனக்கு 6 வரும்னா 1ஐயும் 6ஐயும் பெருக்குனா 6 வரும். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 6, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 6. அதே மாதிரி 3ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா 6. வேற எதையுமே வராது, இங்கே எதுவுமே வராது. 6 6. ஸோ இது வரும் 6 1 மல்டிபிள் பண்ணா 6. ஸோ அப்போ அதைத்தான் நான் எழுதுறேன். இப்போ மேலே சொன்ன ஈவெண்ட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 1,6 வரும், 2,3 வரும், 3,2 வரும், 6,1 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ வந்து என்னது 4. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ அப்போ 4/36 கட் பண்ணலாம், 1/9 வரும். பட் கட் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா கடைசியாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ ஈவெண்ட் முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க. லெட் பி பி த ஈவெண்ட்னு எடுக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபேஸ் வேல்யூ த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5. ஓகேங்களா? ஆஃப் கெட்டிங் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு 5ன்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அதை பின்னு எடுக்கிறேன். பியில் வந்து என்னெல்லாம் வரும், அதாவது டிஃபரன்ஸ்னால் 2 நம்பரை கழிச்சா 5 வரணும் அப்படின்றது. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்திங்கன்னா 1ஐயும் 6ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு 5 வரும். 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரும். ஓகேங்களா? வேறு எதுவும் இங்கே வராது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் எதுவுமே 5 வராது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கழிச்சாலும் 5 வராது. ஓகேங்களா? அதே இது 6லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரும். ஸோ அப்போ எனக்கு மொத்தமே என்னது 1,6 6,1 அப்படின்றது 2 கிடைக்குது. ஸோ நம்பர் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் பி டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ நம்பர் ஆஃப் பின்றது 2, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 36. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 3/2/36. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து 4/36. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈவெண்ட் பி ஈவெண்ட் ரெண்டையுமே பாருங்க. இதில் 1,6 இங்கேயும் இருக்குது, 6,1 இங்கேயும் இருக்குது. 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ இன்டர்செக்ட் பி ரெண்டுக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ 1,6 அங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்றப்ப ரெண்டையுமே எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றதுக்கு என்ன எழுதலாம், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஸோ இங்கே சொன்ன அதே ஃபார்முலா தான் 2/36. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கிறது கொஸ்டின் என்ன, ஆர் அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 ஆர் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஆர் அப்படின்னாலே ஏ யூனியன் பி தான். ஓகேங்களா? ஸோ
அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றதுக்கு ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏக்கு 4/36, ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கு 2/36, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் 2/36. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால இங்கேயே நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி மீதி என்ன இருக்கோ அதுதான் 4/36 கட் பண்ணால் 9, 1/9 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இன் எ 2 சில்ட்ரன் ஃபேமிலி, 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 கேர்ள் இன் எ ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய 2 சில்ட்ரனில் 1ஆவது கேர்ளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது தான். இப்போ இதை பார்த்தாலே நம்மளே போட்டுடலாம். 3/4 அப்படின்றது ஆன்சராக வரும். அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா 2 சில்ட்ரன் அப்படின்றப்ப அந்த சில்ட்ரனுக்கு நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்றதையும் அதுபோக சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்றதையும் எடுக்க போகிறோம். ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது 9th சம்மு. எனக்கு கிடச்சிருக்கக்கூடியது சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். என்னென்னா 2 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 சில்ட்ரன் அப்படின்னாலே கேர்ளு பாய் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே பாயாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பாயாக இருக்கலாம், ரெண்டாவது கேர்ளாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கேர்ளாக இருக்கலாம், ரெண்டாவது பாயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டுமே கேர்ளாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸு. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறேன், இது நம்பர் ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் எடுக்கிறேன். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 கேர்ள் சைல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கேர்ள் அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், குறைந்தபட்சம் ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 பெண்ணு இருந்தாலுமே ஏற்றுக்கலாம் அப்படின்றதான். குறைந்தபட்சம் ஒரு பெண்ணுனாலே 1ஆவது இருக்கணும், அப்போ 2 இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஏன்றதை நம்ம எதெல்லாம் எழுதலாம், குறைந்தபட்சம் ஒரு அப்படின்றப்ப 1 கேர்ள் இருக்குது பிஜி, அடுத்தது ஜிபி. ஓகேங்களா? அதேமாதிரி 2 கேர்ளும் இருக்கலாம் அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுக்கான ப்ராபபிலிட்டி தான். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஏன்றது 3, நம்பர் ஆஃப் எஸ்ன்றது 4. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். 3/4 அப்படின்றது தான் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 1 கேர்ள் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 3/4. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்பளம் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். எ பேக் கண்டைன்ஸ் 5 ஒயிட் அண்ட் சம் பிளாக் பால்ஸ். பிளாக் பால் எத்தனைன்றது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a black ball from the back is twice the probability of drawing a white ball. ஓகேங்களா? இதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவோ அதோட ட்வைஸ் தான் இது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing a black ball from the back. ஓகேங்களா? ஸோ அப்போ பிளாக் பால்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு இஸ் டுவைஸ், அப்போ 2 த ப்ராபபிலிட்டி ஆஃப் drawing the white ball. ஸோ ஒயிட் பால்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டபுள். ஓகேங்களா? இதுதான் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். drawing ஆஃப் பிளாக் பால்னாலே பின்னு எடுத்துக்கிட்டேன். ஃப்ரம் த பேக் இஸ், ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் பால்.
அது வந்து இஸ் ட்வைஸ் அப்போ 2 டைம்ஸ் அப்படின்றது அர்த்தம். எதுக்கு? த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிராயிங் ஒயிட் பால். ஒயிட்னா டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் அந்த சம் செய்ய போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது 10th சம்மு. அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒயிட் பால் வந்து பார்த்தீங்கன்னா 5, பிளாக் பால் வந்து எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பால் எவ்வளோ எடுக்கலாம்? 5 ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? ஸோ இதுதான் என்னது? நம்பர் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்பர் ஆஃப் ஒயிட் அப்படின்னா 5, நம்பர் ஆஃப் பிளாக் அப்படின்னா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் எடுக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்னா என்னது? நம்பர் ஆஃப் ஒயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஒயிட் என்ன இருக்குது? 5. நம்பர் ஆஃப் எஸ் என்ன இருக்குது? 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட். அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா வழக்கம் போல் நம்பர் ஆஃப் பிளாக் டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பிளாக் வந்து எவ்வளவு? எக்ஸ். நம்பர் ஆஃப் எஸ் வந்து 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருந்தான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் த பிளாக் பால் is twice the probability of the white ball. ஓகேங்களா? ஸோ அப்போ probability of the black ball is twice the probability of the white ball. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஸோ probability of Bன்றது எக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த 2வை எழுதிட்டு probability of ஒயிட்டுக்கு இங்கே இருக்குது 5 டிவைடட் பை 5 ப்ளஸ் எக்ஸ். ஸோ 2ன்றது மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 5 ப்ளஸ் எக்ஸ், இங்கேயும் 5 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ரெண்டு இடத்துலையுமே 5 ப்ளஸ் எக்ஸுன்றப்ப நான் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ மீதி இங்கே இருக்கக்கூடியது எக்ஸ். ரெண்டுமே டினாமினேட்டர் சிங்கிள் டேர்ம் தான் எல்லாமே. அதனால் நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஈக்குவல் டு ரைட் சைடு 2 × 5 10. ஸோ எக்ஸுன்றது என்னது? பிளாக் பால். ஓகேங்களா? therefore the number of black ball equal to எவ்வளவு? 10. ஓகேங்களா? 10 நம்பர்ஸ் அதான் அவன் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த 11th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். The probability that a student will pass the final examination in both English and Tamil is 0.5. ஓகேங்களா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகேங்களா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது and the probability of passing neither is 0.1. ஓகேங்களா? நெய்தர் இஸ் அப்படின்னா இங்கிலீஷ்லையும் பாஸ் பண்ணலை, தமிழ்லையும் பாஸ் பண்ணலை அப்படின்னா 0.1. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் த இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் இஸ் 0.75, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பாசிங் த தமிழ் எக்ஸாமினேஷன்? ஓகேங்களா? இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வந்து 11th சம்மு. என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாவது இங்கிலீஷ் அண்டு தமிழ் அண்டுன்னு தான் சொன்னால் அதனால் நான் இன்டர்செக்ஷன் போட்டிருக்கேன். ரெண்டுலேயும் பாஸ் ஆனவங்களுக்கான ப்ராபபிலிட்டி 0.5. ஓகேங்களா? அடுத்தது நெய்தர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகலை, இன்டர்செக்ஷன் தமிழ்லையும் பாஸ் ஆகலை. அப்படி இருக்கவங்க 0.1 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க 0.75. என்ன கேட்டிருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி தமிழில் பாஸ் ஆனவங்க எவ்வளவு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன் இ பார் இன்டர்செக்ட் டி பார். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ பார் இன்டர்செக்ட் டி பார் அப்படின்றத ரெண்டுக்கு தனித்தனியாக யூனியன், இது இன்டர்செக்ட் இது பார் இருக்கு இல்லையா, ரெண்டுக்கு தனித்தனியாக பார் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ யூனியன் பி, சாரி யூ யூனியன் டி. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா?
ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம் அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்றத எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம். அதே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்றத நான் எப்படி எழுதுறேன்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இ பார் இன்டர்செக்ட் டி பார் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.1. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி எனக்கு தெரியாது. இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு தெரியாததை மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி, இங்கிலீஷும் தமிழ், இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்றில் பாஸ் ஆனவங்க அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்ன, இது அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த 1 எழுதுறேன். 0.1 அங்கிட்டிருந்து இங்கே வரும்போது மைனஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி அப்படின்றது 1 மைனஸ் 0.1 அப்படின்றது 0.9 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி என்ன அப்படின்றது தான். ஸோ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ தெரியும், இ இன்டர்செக்ட் டி தெரியும், இ யூனியன் டி தெரியும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எழுதலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்ற ஃபார்முலாவை தான் நான் இங்கே உள்டாவாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இ ஃபார் இங்கிலீஷ், டி ஃபார் தமிழ். ஏ யூனியன் டின்றது 0.9, ஈன்றது மேலே கொடுத்துருக்கான் 0.75, டி தான் கேட்டிருக்கான், அதனால அதை அப்படியே எழுதுறேன். மைனஸ் இ இன்டர்செக்ட் டி எவ்வளவு? 0.5. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு தேவையானது இது மட்டும்தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் டி தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ பி ஆஃப் டி மட்டும் வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு வரேன். ஆல்ரெடி 0.9 இருக்குது. இந்த 0.75 அந்த சைடு வரும்போது மைனஸ் 0.75 வரும். இது மைனஸ் 0.5 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 0.5ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு, இது மட்டும் மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ சைடில் எழுதிடலாமா? ஸோ 0.9ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 1.4. ஓகேங்களா? ரெண்டு ப்ளஸ்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது மைனஸ் 0.75. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ 5 3ன்றப்ப 6. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 0.65 அப்படின்றதான் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டி. தமிழில் மட்டும் பாஸ் ஆனவங்க எவ்வளவு அப்படின்னா 0.65 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த 11th சம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓகேங்களா? இந்த வீடியோ என்னோட பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ட் டி கொடுத்துட்டான், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் இன்டர்செக்ட் டி பார் தான் கொடுத்துருக்குறான். நெய்தர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இதுதான். ப்ராபபிலிட்டி ஆஃப் இனா 0.7. ஸோ இதுதான் கேட்டிருக்கான். ஸோ இப்போ இதில் இருந்து தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? இ யூனியன் டி, அதாவது ஏ யூனியன் பி மாதிரி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்டர்செக்டில் இண்டிவிஜுவலாக பார் போட்டால் அதை யூனியன் போட்டு ஹோல் பார் அப்படின்னு போடலாம். அதாவது இதை ஃபார்முலாவை நான் ஒரு எழுதி காமிச்சிடுறேன். எப்படி அப்படின்னா, ஏ பார் இன்டர்செக்ட் பி பார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ட் பி பார்னு இருந்துச்சுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதை வந்து எப்படி எழுதலாம்? இங்கே இருக்கு பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் அப்படின்றத 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு எழுதலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ யூனியன் டி ஹோல் பார் அப்படின்றத 1 மைனஸ் யூ யூனியன் டி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மைனஸில் இந்த டேர்ம் இருக்குது, இது மட்டும் எனக்கு தெரியாத டேர்ம் அப்படின்றப்ப இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இந்த 1 அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ 1 மைனஸ் 0.1ன்றது 0.9 அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. ஸோ அப்போ இ யூனியன் டி தெரியும், இன்டர்செக்ட் டி தெரியும், இ தெரியும், டி மட்டும் தெரியாது. அப்போ நம்ம வழக்கம் போல் என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ட் பி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா?
ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே நான் ஒரு டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வந்து 0.65 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே பாய். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம். நன்றி.